வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய அலையோசை நாவலின் பகுதி 21. வாருங்கள் தொடர்ந்து கதையை கேட்கலாம். சீதாவின் காதலன். மறுநாள் ராஜம்பேட்டை அக்ரஹாரத்தில் பெரிதும் பரபரப்பு குடிகொண்டிருந்தது. சாயங்காலம்தான் மதராசிலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்த போதிலும் அன்று காலையிலிருந்தே யாருக்கும் வீட்டுக்குள் இருப்பு கொள்ளவில்லை. பாதி பேருக்கு மேல் அவரவர்கள் வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். வீட்டுக்குள் வேலையாயிருந்தவர்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாசலுக்கு வந்து கிழக்கும் மேற்கும் பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்றார்கள். ஊரிலேயே இப்படி இருந்ததென்றால் கிட்டாவையர் வீடு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? காலையில் காப்பி சாப்பிடுவதற்கே சீமாச்சுவையர் வந்துவிட்டார். என்னவோ என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டு சாயங்காலம் வரப்போகிறவர்களை வரவேற்பதற்கான காரியங்களை சுறுசுறுப்பாக கவனித்தார். இன்னும் பலர் ஒரு வேளையும் இல்லாமல் கிட்டாவையர் வீட்டுக்கு வருவதும் போவதுமாய் இருந்தார்கள். இன்று சாயங்காலம்தானே வருகிறார்கள் என்ற கேள்விக்கு 1000 தடவைக்கு மேல் கிட்டாவையர் ஜவாபு சொல்லி தீர வேண்டியதாய் இருந்தது. சரஸ்வதி அம்மாள் காலை 4:30 மணிக்கே எழுந்து பரபரப்பாக எல்லா காரியங்களையும் கவனிக்க தொடங்கினாள். பலபலவென்று பொழுது விடுவதற்குள்ளே வீடு மெழுகி வாசல் பெருக்கி கோலமும் போட்டாகிவிட்டது. அப்புறம் உக்ரான அறையிலிருந்து சமையல் அறைக்கு போவதும், தரையில் இருந்த சாமானை பரணியில் தூக்கி போடுவதும், பரணியில் இருந்த சாமானை தரையில் இறக்கி வைப்பதும், ஆங்காங்கே உள்ளவர்களை ஏதாவது அதிகாரம் பண்ணுவதுமாய் இருந்தாள். இன்றைக்கே இந்த பாடாயிருக்கிறதே, நாளைக்கு கல்யாணம் என்று வந்தால் எப்படிதான் சமாளிக்கப் போகிறேனோ என்று அடிக்கடி அங்கலாய்த்து கொண்டாள். அபயாம்பாளையும் ராஜம்மாளையும் பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் வந்தது பற்றி சரஸ்வதி அம்மாள் தன் திருப்தியை தெரிவித்தாள். ஏதோ சிரமத்தை பார்க்காமல் நேற்றே புறப்பட்டு வந்து விட்டீர்களே, என்னுடைய பாரம் பாதி குறைந்தது. இவ்வளவு அவசரப்பட்டு கொண்டு நீங்கள் வந்துராவிட்டாலும் பாதகமில்லை, ஆனாலும் வந்ததுதான் சந்தோஷமாய் இருக்கிறது. இதற்குத்தான் நமக்கு என்று 4 மனுஷால் வேணும் என்கிறது. நான் ஒண்டிக்காரி என்னத்தை என்று கவனிப்பேன். எங்க அம்மாவினாலும் ஓடியாடி முன்னையெல்லாம் போல் இப்போது காரியம் செய்ய முடிகிறதில்லை. நீங்கள் வந்துதான் காரியம் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் நடக்கவே நடக்காது என்று சொல்கிறேனா? அது ஒன்றும் கிடையாது. ஆனாலும் சமயத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்ததுதான் மனதுக்கு திருப்தியாய் இருக்கிறது என்று மிக பெரிய தமிழ் புலவர்களைப் போல் ஒரு பொருள் வைத்து பேசுவாள். உடனடியாக தன் தாயாரிடம் போய், கேட்டாயா அம்மா, குறுக்கே நெடுக்கே வீட்டில் எங்க போனாலும் 2 நாத்தன்மார்களும் நிற்கிறார்கள், ஒரு காரியமும் செய்ய முடிகிறதில்லை. அந்த பெண் சீதா ஒரு நிமிஷம் கூட விடமாட்டேன் என்று லலிதாவை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இவ்வளவு அவசரப்பட்டு கொண்டு வரவில்லை என்று யார் குறைபட போகிறார்கள்? தலைக்கு மேலே எனக்கு இருக்கிற வேளையில் இவர்களை வேறே நான் விசாரித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் வீண் பொல்லாப்பு வந்து சேரும். ஏதோ ஒத்தாசைக்கு நீயாவது வந்து சேர்ந்தாயே, அதை சொல்லு. இல்லாவிட்டால் நான் தவித்து போயிருப்பேன் என்று மற்றவர்களுக்கு காதில் விழுந்தும் விழாமலும் இருக்கும்படி கூறுவாள். சரஸ்வதி அம்மாள் சொன்னபடியே லலிதாவும் சீதாவும் இணை பிரியாமல் ஒருவரையொருவர் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் சாயங்காலம் சீதா வண்டியிலிருந்து இறங்கியவுடன் லலிதா அவளை ஆவலுடன் கட்டி தழுவிக்கொண்டு வரவேற்றாள். அப்புறம் ஒருவரையொருவர் ஒரு நிமிஷமும் பிரியவில்லை. ராத்திரி இருவரும் படுத்து கொண்டது கூட ஒரே பாயில் ஒரே தலையணையை வைத்துக் கொண்டுதான். இதெல்லாம் உதவாது என்று லலிதாவின் தாயார் எவ்வளவு சொல்லியும் அந்த பெண் கேட்கவில்லை. அன்றைக்கு பொழுது விடிந்து எழுந்ததிலிருந்து 2 பேரும் கூடி கூடி பேசிய வண்ணம் இருந்தார்கள். பேசுவதற்கு அவர்களுக்கு என்னதான் விஷயம் இருக்கும் என்று மற்றவர்களுக்கெல்லாம் வியப்பாய் இருந்தது. சீதா லலிதா இவர்களின் நடத்தையை காட்டிலும் அதிகமாக வியப்புக்கு உரியதாய் இருந்தது சூர்யாவின் நடவடிக்கை தான். முந்தடவையெல்லாம் அவன் ஊருக்கு வந்தால் வீட்டுக்குள் அதிகம் தங்கவே மாட்டான். கையோடு ஏதேனும் புத்தகம் கொண்டு வந்திருப்பான். எங்கேயாவது மூலையில் உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பான். ரொம்ப படிக்காதடா அப்பா, கண்ணுக்கு சூடு என்று அவனுடைய தாயார் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அம்மா ஏதாவது கேட்டால் அதற்கு அவன் பதில் சொல்வதே அபூர்வம். பெண் பிள்ளைகள் அதிகமாக புழங்கும் சமையலறைக்கும் காமரா உள்ளுக்கும் அவன் வருவதே கிடையாது. அப்படிப்பட்டவன் இந்த தடவை வீட்டு வாசலுக்கும் சமையலறைக்கும் காமரா உள்ளுக்கும் குட்டி போட்ட பூனையை போல் அலைந்து கொண்டிருந்தான். அடிக்கடி சீதாவும் லலிதாவும் இருக்கும் இடத்துக்கு வருவான். ஏது 2 பேரும் ஒருவரையொருவர் ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மாட்டீர்கள் போலிருக்கிறதே, நாளைக்கு கல்யாணமாகி புக்ககம் போய்விட்டால் என்ன செய்வீர்கள் என்பான். பெரும்பாலும் லலிதா தான் பதில் சொல்வாள். நாங்கள் ஏதாவது செய்து கொள்கிறோம், உனக்கு என்ன அதை பற்றி என்பாள்.
சில சமயம் பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிற இடத்தில் புருஷ பிள்ளைக்கு என்ன வேலை? போய் உன் காரியத்தை பார் என்பாள். என் காரியம் வேறு ஒன்றுமில்லையே, உன்னை விசாரித்துக் கொள்வதுதான் எனக்கு எப்போதும் வேலை. தங்கைக்கு கல்யாணம் என்றால் தமையன் சும்மா உட்கார்ந்திருக்க முடியுமா? உலகம் சிரிக்காதா என்பான் சூர்யா. ஆமாம், நீ ரொம்ப இங்கு வந்து வெட்டி முறித்து விடுகிறாயாக்கும், போடா போ என்பாள் லலிதா. அவனை ஏண்டி விரட்டியாகிறாய்? ஏதோ உன் பேரில் உள்ள பிரியத்தினால் தானே இங்கு வருகிறான் என்பாள் சீதா. இந்த சமயத்தில் லலிதாவின் சின்ன தம்பி சுண்டு பயல் குறுக்கிடுவான். பொய் சொல்கிறாய் அண்ணா, நீ லலிதாவை கவனித்துக் கொள்வதற்காகவா இப்படி வளைய வந்து கொண்டிருக்கிறாய்? பம்பாய் அத்தங்காலை பார்ப்பதற்கு தானே வீட்டுக்குள் சுற்றுகிறாய், எனக்கு தெரியாது என்றா நினைத்தாயோ என்று குட்டை உடைத்து விடுவான். சீ கழுதை, சும்மா இரு என்பான் சூர்யா. நான் கழுதை என்றால் நீ கழுதையின் அண்ணா தானே என்பான் சுண்டு பயல். விவகாரம் முற்றி சூர்யா சுண்டுவின் சிண்டை பிடிக்க ஓடுவான். ஆனால் மறு நிமிடம் திரும்பி வந்து விடுவான். சூர்யாவின் தொந்தரவிலிருந்து தப்புவதற்காகவே லலிதாவும் சீதாவும் அன்று மத்தியானம் சாப்பாடு முடிந்தவுடனே குளத்தங்கரை பங்களாவுக்கு சென்றார்கள். சீதா பம்பாயிலிருந்து வந்ததும் ராஜம்பேட்டையில் ஒரு வாரம் இருந்தாள். அந்த ஒரு வாரம் சீதாவும் லலிதாவும் அடிக்கடி குளத்தங்கரை பங்களாவுக்கு போவார்கள். பிறருடைய தொந்தரவு இல்லாமல் தங்களுடைய மனோரதங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். பகலெல்லாம் பேசினாலும் பேச்சு முடியாது. சூரியன் அஸ்தமித்த பிறகு கூட வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். பங்களாவுக்கு எதிரில் இருந்த குளத்தங்கரை படிக்கட்டுகளில் உட்கார்ந்து கொண்டு பேச்சை தொடங்குவார்கள். அந்த இளம் பெண்கள் அப்படி என்னதான் முடிவில்லா அந்தரங்கள் பேசுவார்களோ என்று வானமாதேவி தன்னுடைய லட்சக்கணக்கான நட்சத்திர கண்களில் அதிசயம் ததும்ப பார்த்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் அத்தகைய மோகன முன்னிரவு வேளையில் சீதாவை பார்த்து லலிதா, அத்தங்கா, நான் எத்தனை தடவை கேட்டும் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவே மாட்டேன் என்கிறாயே, நீ யாரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய்? எப்போது உனக்கு கல்யாணம் என்று கேட்டாள். சீதா ஆகாயத்தை நோக்கிய வண்ணம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். பிறகு அவள் லலிதாவை பார்த்து சொன்னாள், என் கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என்றால் நீ கேட்கவில்லை. பதில் சொன்னால்தான் மிடுவாய் போலிருக்கிறது. நல்லது, என்னுடைய அந்தரங்கத்தை சொல்கிறேன், கேள். அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, அவர்கள் இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதிக்க மாட்டேன். எனக்கு பிரியம் இருந்தால்தான் சம்மதிப்பேன். என்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஒருவன் வந்தால் உடனே சரி என்று சொல்லி விடுவேனா? ஒரு நாளும் மாட்டேன். லலிதா, உனக்கு லைலா மஜ்னூன் கதை சொன்னேனே அல்லவா? அது ஞாபகம் இருக்கிறதா? மஜ்னுவை லைலா என்ன கேட்டாள்? இந்தியா தேசத்திலிருந்து பஞ்சவர்ண கிளி வேண்டும் என்று கேட்டாள். மஜ்னுவும் கொண்டு வருகிறேன் என்று போனான். ஆனால் நான் அவ்வளவு அற்பமான பொருளை கேட்க மாட்டேன். என்னை மணந்து கொள்கிறேன் என்று வருகிறவனுக்கு ராத்திரி வேளையில் நட்சத்திரமயமான ஆகாசத்தை காட்டுவேன். எனக்கு பிடித்த 12 நட்சத்திரங்களை குறிப்பிட்டு அந்த நட்சத்திரங்களை கொண்டு வந்தால் உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்பேன். அவன் போய் இன்னொருவன் வருகிறான் என்று வைத்துக்கொள். அவனை பார்த்து முள்ளில்லாத ரோஜா செடியில் இருந்து மல்லிகை பூ மணமுள்ள செண்பக மலர் எடுத்து மாலை கொட்டி கொண்டு வர உன்னால் முடியுமா? கொண்டு வந்தால் உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்வேன். அவன் போய் இன்னொருவன் வந்தால் வானவில்லின் வர்ணங்களையும் தோகை மயிலின் சாயலையும் கலந்து ஒரு அற்புதமான வர்ண சித்திரம் எழுதி கொண்டு வா, கொண்டு வந்தால் உன்னை நான் மணந்து கொள்வேன் என்பேன். சீதா அடுத்தபடி என்ன சொல்லலாம் என்று ஒரு கணம் யோசித்த போது லலிதா, அத்தங்கா, இது என்ன பேச்சு? இப்படியெல்லாம் நீ கேட்டால் யாரால் கொண்டு வர முடியும்? உன்னை பைத்தியம் என்று நினைத்துக் கொள்வார்கள். உனக்கு கல்யாணமே ஆகாது என்று சொன்னாள். அப்படியா நினைத்தாள் லலிதா? ஒரு நாளும் இல்லை. மூடர்கள் எல்லோரும் தான் நான் கேட்டதை கொடுக்க முடியாது என்று போய்விடுவார்கள். கடைசியாக புத்தியுள்ளவன் ஒருவன் வருவான். வந்து அவன், இதோ பார், நீ கேட்டதையெல்லாம் கொண்டு வந்து விடுவேன். ஆனால் உனக்கு நான் வேணுமா, அல்லது வெறும் நட்சத்திரமும் பூவும் காற்றும் வேண்டுமா? என்னையே உனக்கு காணிக்கையாக கொடுக்க வந்திருக்கிறேனே, அவையெல்லாம் எதற்கு என்று கேட்பான். மறுவார்த்தை பேசாமல் அவனை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பேன். அம்மம்மா, அவ்வளவு பொல்லாத மோசக்காரியா நீ? இதில் மோசம் என்ன வந்தது லலிதா? பின்னே என்னவென்று நினைத்தாய்? மஜ்னு இந்தியா தேசத்து கிளியுடன் திரும்பி வந்தபோது லைலாவை காணாமல் பைத்தியம் பிடித்து ஊர் ஊராய் அலைந்தான். என்னை உண்மையில் காதலிப்பவனை அந்த மாதிரி நான் பைத்தியமாக அடிக்க வேண்டும் என்கிறாயா? சீதாவின் தர்க்கம் லலிதாவின் மூளையில் ஏறவில்லை. எனவே அவள், சரி, நீ இஷ்டப்படி செய்யம்மா, உன்னோடு பேசி என்னால் ஜெயிக்க முடியாது என்றாள்.
ஆனால் இன்றைக்கு லலிதாவும் சீதாவும் குளத்தங்கரை பங்களாவுக்கு சென்று தனிமையை அடைந்த பிறகு பேச்சு அவ்வளவு சுவாரஸ்யமாக தொடங்கவில்லை. 2 பேருடைய மனதிலும் ஏதோ ஒரு தடங்கள் இருந்து தாராளமாக பேச முடியாமல் தடை செய்தது. லலிதா, இன்றைக்கு நாம் இங்கு வந்தது சரியில்லை. இதற்குள் மாமி நம்மை தேட ஆரம்பித்திருப்பாள். நான் தான் இங்கு உன்னை அழைத்து வந்துவிட்டேன் என்று என்னை திட்டினாலும் திட்டுவாள் என்று சீதா ஆரம்பித்தாள். உன்னை எதற்காக திட்ட வேண்டும்? வேணுமானாலும் அம்மா என்னை திட்டிடட்டும், நான் அதற்கு பதில் சொல்லிக் கொள்கிறேன் என்றாள். லலிதா, சாப்பிட்ட உடனே உனக்கு தலைவாரி பின்ன வேண்டும் என்று மாமி சொல்லிக் கொண்டிருந்தாள். தாழம்பூ வைத்து பின்னுவதற்கு 1 மணி நேரமாவது ஆகும் அல்லவா? அவர்களோ சாயங்காலம் 5 மணிக்கே வந்துவிடப் போகிறார்களாம். நாம் இங்கே உட்கார்ந்திருந்தால் எப்படி என்றாள் சீதா. அதென்னமோ அம்மா, இந்த ஏற்பாடெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. என்னை விட நீ 1 வயது மூத்தவள் அல்லவா? உன் கல்யாணத்தை முடிவு செய்து விட்டல்லவா என் கல்யாணத்தை பற்றி பேச வேண்டும்? அப்பா கூட இப்படி செய்கிறாரே என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு என்ன இவ்வளவு அவசரம் கல்யாணத்துக்கு? இன்றைக்குதான் பாரேன் இவ்வளவு தடபுடலும் ஆர்ப்பாட்டமும் எதற்காக என்று எனக்கு தெரியவே இல்லை. இதை பற்றி சொல்லலாம் என்று பார்த்தால் அம்மா சண்டைக்கு வரப்போகிறாளே என்று பயமா இருக்கிறது. இந்த சமயத்தில் யாருக்கு என்ன பயம்? நான் ஒருவன் இருக்கிற போது யாரும் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லிக்கொண்டே பங்களாவுக்குள் பிரவேசித்தான் சூர்யா. மீண்டும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.